ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு பிரெயின் பாக்ஸ் கட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிபிஎஸ்சி கிரேட் 10ல் இருக்கிற செகண்ட் போம் ஃபயர் அண்ட் ஐஸ். இதை எழுதுனது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராபர்ட் ஃப்ராஸ்ட். இவரோட டஸ்ட் ஆஃப் ஸ்னோ நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ வாங்க போயம்குள்ளே போகலாம். திஸ் போயம் explores how destructive human emotions like desire and hatred can be, comparing them to fire and ice. Frost conveys that both extremes have potential to destroy the world. ஸோ இந்த நம்மளுடைய அந்த மனுஷனுடைய அந்த எமோஷன்ஸ் இருக்குல்ல, ஸோ ஆசை, வெறுப்பு, இதை அழகாக டிஸ்கிரைப் பண்ணியிருப்பார். எதோட ஃபயர் அண்ட் ஐஸோட கம்பேர் பண்ணியிருப்பார். ஸோ இந்த போயமில் ராபர்ட் ஃப்ராஸ்ட் என்ன நமக்கு சொல்கிறாரு அப்படின்னா, வாட் ஹீ வாண்ட்ஸ் டு கன்வே அப்படின்னா, போத் த எக்ஸ்ட்ரீம்ஸ் have the potential to destroy the world. ஃபயராக இருக்கலாம், இல்லை ஐஸாக இருக்கலாம், ரெண்டுத்துக்குமே இந்த உலகத்தை அழிக்கிற அந்த பவர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. Fire symbolizes uncontrolled desire, greed, passion, lust and ambition. Frost warns that when desire grows without limits, it can burn relationship, societies and ultimately lead to the downfall of humanity. So fire எதை symbolize பண்ணுது சார்? Desire, ஆசை, greed, பேராசை, பேஷன், லஸ்ட், ஆம்பிஷன், இது எல்லாத்தையுமே டிஸ்கிரைப் பண்ணுது. அதுதான் சிம்பலைஸ் பண்ணுறாங்க. ஸோ ராபர்ட் ஃப்ராஸ்ட் நம்மளை என்ன பண்ணுறாரு, வார்ன் பண்ணுறாரு. ஸோ அதிகமாக ஆசைப்பட்டால் நம்மளுடைய லைஃப் என்ன ஆகிடும், டோட்டலி கம்ப்ளீட்லி வில் பி ரூயின்டு, அது மொத்தமாக முடிஞ்சிடும் அப்படின்றது தான் இந்த பாயிண்டில் நமக்கு சொல்கிறாரு. அண்ட் ஐஸ் ரெப்ரசன்ட்ஸ் ஹேட்ரட், இன்டிஃபரன்ஸ், கோல்ட்னஸ் அண்ட் இன்டாலரன்ஸ். தீஸ் இமோஷன்ஸ் slowly freeze compassion and human connection, eventually causing destruction just as devastating as violent desires. ஸோ ஐஸ் அப்படின்ற இந்த ஒரு விஷயம் எதை சிம்பிளைஸ் பண்ணுது, எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா, இன்டிஃபரன்ஸ், கோல்ட்னஸ், ஹேட்ரட், இதை தான். ஸோ இந்த மாதிரியான இமோஷன்ஸ் கிட்டத்தட்ட ஒரு ஸ்லோ பாய்சன் மாதிரி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதுவும் என்ன தான் பண்ணும், நம்மளை ஒரு அழிவுக்கு தான் கொண்டு போகும். எந்த அளவுக்கு அப்படின்னா, ஒரு வயலண்ட் டிசைர் எந்த அளவுக்கு ஒரு டிஸ்ட்ரக்ஷனை கொண்டு வருமோ அதே அளவுக்கு இந்த ஹேட்ரட்டும் பண்ணும். Frost presents the idea that the world could end either through fire or ice. He emphasizes emotional extremes rather than literal natural disasters, shifting the poem into symbolic philosophical reflection. இந்த போய்ட் என்ன சொல்கிறாரு ராபர்ட் ஃப்ராஸ்ட், இந்த உலகம் எய்தர் ஃபயர் ஆர் ஐஸ், ஆசைனால் அழிஞ்சு போகலாம், இல்லை வெறுப்புனால் அழிஞ்சு போகலாம், சரியா? ஸோ இது இது நம்மளோட இமோஷன்ஸோட எக்ஸ்ட்ரீம் அப்படின்னே சொல்லலாம். இதுக்கு அழகான ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இந்த போயம் 1920 எழுதுகிறாங்க. ஸோ இந்த வேர்ல்டு வார் 1 ரிஃப்ளெக்ஷனாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தட் இஸ் வாட் த சிம்பாலிக்கல் அண்ட் ஃபிலசாபிக்கல் கலெக்ஷன். The poet shares personal experience that desire is strong enough to bring destruction. His understanding of human behavior makes him confident that fire is believable cause of moral collapse. So நம்ம ஆல்ரெடி சர்மன் அட் பனாரஸ் பார்த்துருப்போம்ல, அதில் புத்தா என்ன சொல்லியிருப்பார், ஆசையே அழிவுக்கு காரணம். ஸோ அதுதான் இவரும் என்ன சொல்கிறாரு, ராபர்ட் ஃப்ராஸ்ட் அதை இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணுறாரு. ஸோ அவர் என்ன சொல்கிறாரு, his understanding about human behavior makes his confident, that means makes him confident that fire is believable cause of moral collapse. ஸோ கிட்டத்தட்ட நம்மளோட லைஃப் கம்ப்ளீட்டாக மாறுறதுக்கோ, நம்மளோட லைஃப் ஒரு டோட்டலாக வேறு மாதிரி மாறுறதுக்கு நம்மளோட ஆசை தான் மிகப்பெரிய காரணமாக இருக்கும் அப்படின்றத அவர் ரொம்ப ஆணித்தரமாக சொல்கிறாரு ஃப்ரம் ஹிஸ் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். ஆல்ரெடி நான் சொன்னேன் இல்லையா, வேர்ல்டு வார் 1 அந்த தாக்கம் அப்படின்னு, அதுலேருந்து கூட இருக்கலாம். Frost acknowledges that he has seen enough hatred to understand the destructive power. Hatred may seem cold and quiet, but it erodes humanity slowly, making it a silent yet deadly danger. See, எந்த அளவுக்கு ஃபயர் அப்படின்றது ஒரு டிஸ்ட்ரக்ஷனை கொண்டு வருமோ, ஒரு அழிவை ஏற்படுத்துமோ, அதே மாதிரி தான் அந்த ஐஸ் அப்படின்ற விஷயமோ. அது பார்க்குறதுக்கு தான் எப்படி இருக்கும், ஒரு மாதிரி அமைதியாகவோ இல்லை ரொம்ப ஒரு கோல்டு சில்லுன்னு இருக்கும். ஆனால் எந்த அளவுக்கு டேஞ்சர் அப்படின்னா, ஃபயரை விட இந்த ஐஸுக்கு தான் பவர் ஜாஸ்தி. அதே மாதிரி ஆசை எப்படி ஒரு அழிவுக்கு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்களோ, அதே அளவுக்கு வெறுப்பும் ஒரு அழிவை ஏற்படுத்தும் அப்படின்றது தான். இங்கே வேர்ல்டு வார், முன்னாடி வேர்ல்டு வார் சொன்னேன் இல்லையா, அதில் ஒரு சைடு டிசைர் அப்படின்னா இன்னொரு சைடு ஹேட்ரட் தான். The poem's simple language and brief structure
deliver a deep message about emotional balance. Frost uses just 9 lines to highlight how human emotions shape the world's fate. ஸோ போம் வந்து ஒரு சிம்பிள் லாங்குவேஜில் பட் ஒரு டீப் மெசேஜை டெலிவர் பண்ணியிருக்கு. எதுக்கு? ஒரு நம்மளுடைய அந்த இமோஷன்ஸை எப்படி பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்றத. இந்த போயம் ஃபயர் அண்ட் ஐஸ் ஜஸ்ட் 9 lines தான், ஆனால் அது ஹைலைட் பண்ணுற விஷயம் நம்மளுடைய ஹியூமன் இமோஷன்ஸ் எப்படி வந்து இந்த உலகத்தை மாற்றும் அப்படின்றத பற்றி தான் ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அகைன் அண்ட் அகைன் அந்த ஒரு பாயிண்ட்டை நான் அப்படியே அடுத்தடுத்து சொல்லிக்கிட்டே வரேன். ஸோ அதில் தான் இந்த வாட் இஸ் தட் வேர்ல்டு வாரை பற்றி பார்த்தோம் இல்லையா. ஒரு பக்கம் எல்லாமே எனக்கு வேணும் அப்படின்ற ஆசையும், எனக்கு அவனை பிடிக்கல அப்படின்றதும் தான் இந்த வேர்ல்டு வாருக்கு ரீசனாக இருக்குது. Frost suggests that emotional extremes, desire and hatred, make humans self-destructive. These inner forces could metaphorically end the world by destroying peace, unity and mutual respect among people. ஸோ ஃப்ராஸ்ட் என்ன சொல்கிறார், ராபர்ட் ஃப்ராஸ்ட் என்ன சஜஸ்ட் பண்ணுறாரு? ஸோ இந்த இமோஷ்னல் எக்ஸ்ட்ரீம்ஸ்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ அது வந்து ஆசையாக இருக்கலாம், இல்லை வந்து வெறுப்பாக இருக்கலாம். இது எல்லாமே மனிதனுடைய அழிவுக்கு தான். ஸோ இந்த இன்னர் ஃபோர்ஸஸை நம்ம என்ன பண்ணணும், குட் மெட்டஃபாரிக்கலி எண்ட், கிட்டத்தட்ட ஒரு மறைமுகமாக இந்த மாதிரி இல்லை அந்த மாதிரி இல்லை அப்படின்ட்டு அதை நம்ம போட்டு என்ன பண்ணிடணும், அடித்து நசுக்கி அதை நம்ம வந்து மாற்றிடணும். இல்லை அப்படின்னா நம்மளோட லைஃப் என்ன ஆகிடும், வேறு மாதிரி முடிஞ்சிடும். நம்மளும் சேர்ந்து தான் அந்த அழிவுக்கு காரணமாக இருக்க முடியும். ஒரு மியூச்சுவல் ரெஸ்பெக்டை, யூனிட்டியை, பீஸை இந்த மக்கள்கிட்டேருந்து நம்ம என்ன பண்ணிடுறோம், கெடுத்துடுறோம். The poem encourages self-reflection, urging readers to control strong desires and avoid harboring hatred. Frost shows how inner conflicts within individuals can mirror larger conflicts in society. poem எதை என்கரேஜ் பண்ணுது சார்? செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன். நான் யார், நான் எதை பற்றி நான் பார்க்குறேன், என்னுடைய தேவை என்ன, எனக்கு இது வேணுமா வேணாமா, நான் ஒரு இந்த விஷயத்தை நான் செய்யணுமா செய்ய வேணாமா, இதை எல்லாத்தையுமே நீ முடிவு பண்ணு. ஓகேயா? ரஜினிகாந்த் ஸ்டைலில் சொல்லணும் அப்படின்னா, அதிகமாக ஆசைப்படுறவனும் சரி, அதிகமாக கோவப்படுறவனும் சரி. ஸோ வி கான்ட் லிவ் பீஸ்ஃபுல்லி அப்படின்றது தான் ரொம்ப சிம்பிளாக இந்த போயம்லேருந்து நம்ம கற்றுக்கிற விஷயம். ஸோ சொசைட்டியில் அது ரொம்ப ரொம்ப முக்கியமானதும் கூட. ஸோ வாங்க நெக்ஸ்ட். By presenting both fire and ice as destructive, Frost warns that human emotions need balancing. If not controlled, they may lead to large-scale conflicts that could metaphorically destroy civilization. ஸோ ஃபயர் அண்ட் ஐஸ் அவர் அழகாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. எப்படி அப்படின்னா, அழிவுக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டாரா, ஹியூமன் எமோஷன்ஸை பேலன்ஸாக வச்சுக்கணும்னு சொல்லிட்டாரா. அப்படி பேலன்ஸாக வச்சுக்க முடியலன்னா என்ன நடக்கும்? ஸோ சின்ன பிரச்சனையிலேருந்து பெரிய பிரச்சனையாக மாறும். கிட்டத்தட்ட ஒரு சிவிலைசேஷனே அழிஞ்சு போகும். சிவிலைசேஷனே அழிஞ்சு போயிடும். இன்றைக்கி மாதிரி நம்ம என்ன ஆகிடுவோம், கிட்டத்தட்ட பழைய மாதிரியே பார்பேரியன்ஸாக மாற வேண்டியது தான். ஸோ நம்ம வாழ்ந்த இந்த வாழ்க்கை, நமக்கு இந்த இவ்வளவு டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட், எவ்ரிதிங் வில் பி ரூயின்ட் ஆஃப். எல்லாமே கெட்டு போயிடும். நத்திங் வில் பி வித் அஸ். எதுவுமே நம்மக்கிட்ட இருக்காது, எல்லாமே போயிடும். நெக்ஸ்ட், the poem teaches the extreme emotions like uncontrolled desire, that means the fire, and hatred or indifference, that means ice, can destroy individuals. ஒரு தனி மனிதனையும் அழிச்சிடும். அது ஃபயராக இருக்கலாம், ஐஸாக இருக்கலாம். ஃபயர் அப்படின்றது டிசையர், ஐஸ் அப்படின்றது ஹேட்ரட் ஆர் இன்டிஃபரன்ஸ். we must control our emotions. we have to நம்மளோட இமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணி ஆகணும். maintain balance and practice kindness to prevent destruction both within ourselves and in the world. ஸோ கிட்டத்தட்ட நம்ம என்ன பண்ணிக்கணும், நம்மளோட இமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணிக்கணும், மெயின்டைன் பேலன்ஸ் பண்ணிக்கணும். தட் மீன்ஸ் ரெண்டையுமே. அண்ட் தென் கைண்ட்னஸ் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். இது எல்லாமே நமக்குள்ளேயும் பண்ணிக்கணும், இந்த உலகத்துலேயும் பண்ணணும். சரிங்களா? ஸோ வாங்க இந்த போயமில் இருக்கிற poetic devices பார்க்கலாம். த வெரி ஃபஸ்ட் ஒன், சிம்பாலிசம். வாட் இஸ் சிம்பாலிசம்? சிம்பாலிசம் அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். இன்ஸ்டெட் ஆஃப் தட் we are using. ஸோ ஃபயர் symbolizes desire, passion, greed, and ice symbolizes hatred, indifference and coldness. ஸோ ஃபயர் எதை சிம்பிளைஸ் பண்ணுது சார்? ஒரு ஆசை, ஒரு ஒரு எனக்கு அந்த விஷயத்துக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு அளவுக்கு அதிகமான ஒரு இன்ட்ரெஸ்ட். அதே மாதிரியே ஒரு பேராசை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, க்ரீட், இதெல்லாம் தான் ஃபயர் அப்படின்னு சொல்கிறது. இது எல்லாமே அழிவுக்கு காரணம்ன்றது நமக்கு அப்ரப்டாக தெரியும், நேரடியாகவே நமக்கு தெரியும். அதனால தான் இது என்னன்னு சொல்கிறாங்க, ஃபயரோட
கனெக்ட் பண்ணுறாங்க. அண்ட் ஐஸ் அப்படின்றது ஹேட்ரேட், இன்டிஃபரன்ஸ், கோல்ட்னஸ். ஸோ இப்போ இந்த ஹேட்ரேட்டாக இருக்கட்டும், இன்டிஃபரன்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே ஸ்லோ பாய்சன் மாதிரி. ஸோ நெக்ஸ்ட் ஒன் அலிட்ரேஷன். அலிட்ரேஷன் அப்படின்றது ரிப்பிட்டேஷன் ஆஃப் கான்சனன்ட் சவுண்ட்ஸ் அட் த பிகினிங் ஆஃப் க்ளோஸ்லி கனெக்டட் வேர்ட்ஸ். தமிழில் மோனை அப்படின்னு சொல்லுவோம், முதல் எழுத்து ஒன்றி வருவது மோனை அப்படின்னு தமிழில் படிப்போம் இல்லையா, தட் இஸ் வாட் அலிட்ரேஷன். இந்த லைனில் பாருங்கள், சம் சே த வேர்ல்ட் ஐ ஹோல்டு வித் தோஸ். ஸோ சம் சே, எஸ் எஸ், இந்த சவுண்டு எஸ் அப்படின்ற அந்த கான்சனன்ட் சவுண்ட் என்ன இருக்குது, ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ திஸ் இஸ் அலிட்ரேஷன். சரிங்க சார், இப்போ அலிட்ரேஷனுக்கு சொல்லிட்டீங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன இந்த போயமில் பொய்டிக் டிவைசஸாக யூஸ் பண்ணியிருக்காங்க. வாட் இஸ் த நெக்ஸ்ட் லிட்ரரி டிவைஸ் அப்படின்னா தட் இஸ் இமேஜரி. ஸோ இமேஜரி அப்படின்றது போயட் மேக்ஸ் அஸ் டு இமேஜ் ஆர் just make us to imaginate something, creates vivid images of burning fire and freezing ice to express emotional extremes. நம்மளோட இமோஷனல் எக்ஸ்ட்ரீம்ஸை தூண்டுற விதமாக ஒரு பர்னிங் ஃபயரையோ இல்லை வந்து ஃப்ரீசிங் ஐஸையோ நமக்கு வந்து டெபிக்ட் பண்ணியிருப்பார் ஃப்ரம் த பிகினிங் ஆஃப் த போம் வித் த what is that title also, fire and ice. Next one, enjambment. Enjambment அப்படின்றது it is very very easy. Sentences run into the next line without punctuation. அடுத்தடுத்த லைன் போகும், ஆனால் எந்த பஞ்சுவேஷனுமே இருக்காது. ஸோ எக்ஸாம்பிள் பாருங்கள், ஃப்ரம் வாட் ஐ ஹாவ் டேஸ்டட் ஆஃப் டிசைர் ஐ ஹோல்ட் வித் தோஸ் ஹூ ஃபேவர் ஃபயர். ஸோ இந்த லைனில் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா தெர் இஸ் நோ பஞ்சுவேஷன். எந்த இடத்துலையே கமாவோ இல்லை வந்து ஒரு செமிகோலனோ இருக்காது. ஸோ somewhat they have I have committed mistake that I made slash over there. ஸோ இதெல்லாம் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து என்ஜாய்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் ஆன்டிதீசிஸ். வாட் இஸ் ஆன்டிதீசிஸ்? ஃபயர் அண்ட் ஐஸ் கான்ட்ராஸ்ட் ஐடியாஸ் பிளேஸ்டு டுகெதர் டு ஷோ டிஃப்ரெண்ட் டிஸ்ட்ரக்டிவ் ஃபோர்ஸஸ். ஸோ இது வந்து ஒரு வேறு விதமாக அந்த ஃபயரையோ இல்லை ஐஸையோ நான் ப்ரொஜெக்ட் பண்ணுறேன் இல்லையா. ஸோ தட் இஸ் வாட் ஆன்டிதீசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ வி மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஒன் திங். ஸோ இந்த ஃபஸ்ட்டு 2 poems இருக்கு இல்லையா, ஸோ டஸ்ட் ஆஃப் ஸ்னோவாக இருக்கலாம் இல்லை இந்த ஃபயர் அண்ட் ஐஸாக இருக்கலாம். ஸோ இந்த 2 போயம்லேருந்து கம்பல்சரி நமக்கு வந்து ஒரு போயம்லேருந்து என்னது ஒரு பேராகிராஃபோ இல்லை வந்து ஒரு எக்ஸ்ட்ராக்டோ வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஐரணி. ஈவன் ஐஸ் which seems calm and cold can be equally destructive. This contrast create subtle irony. ஐரணி அப்படின்றது நம்ம தமிழில் வஞ்ச புகழ்ச்சி அணி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வெறும் ஐஸ் தானே, இது என்ன பண்ணிடும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஐஸ் தான். ஆனால் அதை வந்து நெருப்பு எந்த அளவுக்கு ஒரு அழிவை ஏற்படுத்துமோ அதை விட பயங்கரமான ஒரு அழிவை ஏற்படுத்துறதுக்கு யாரால் முடியும்? இந்த ஐஸால் முடியும் அப்படின்றது தான். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா மெட்டாஃபர். மெட்டாஃபர் அப்படின்றது நல்லா தெரியும். மெட்டாஃபர் இஸ் நத்திங் பட் இம்ப்ளைடு சிமிலி. இம்ப்ளைடு சிமிலி அப்படின்றது மியர்லி இட் இஸ் இன்டைரக்ட் கம்பேரிசன் மாதிரி தான். லைக் அண்ட் ஆஸ் அந்த இடத்துல என்ன இருக்கும், ஹிடனாக இருக்கும். ஃபயர் அண்ட் ஐஸ் ஆர் மெட்டாஃபர்ஸ் ஃபார் ஸ்ட்ராங் இமோஷன்ஸ் தட் கேன் எண்ட் த வேர்ல்ட் சிம்பாலிக்கலி. ஸோ இந்த இடத்துல poet metaphorically used fire and ice to show the strong emotions that can end the world symbolically. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இந்த போயமில் இருக்கிற poetic devices. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.